அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது இந்த ஹேண்ட் பீட்டரை, அதாவது எலக்ட்ரிக் பீட்டர் ஆர்டர் போட்டு வராத டைமுங்க. என்னோடய ஃபஸ்ட்டு ஆர்டரை என்னோடய சிஸ்டர் தான் பண்ணியிருந்தாங்க. என்னோடய சின்னம்மா பொண்ணு. ரொம்ப சிரமங்க. எக்கை கூட அதை வச்சு பீட் பண்ணிடலான்னு வச்சுக்கோங்க. அதில் சுகரை போட்டு நம்ம பீட் பண்ணும்போது ஒரு மாதிரி உள்ளங்கையெல்லாம் வலிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 days ஆச்சு. இந்த ஹேண்ட் பீட்டர் இல்லாத 3 நாள் தாங்க எனக்கு கிலோவாக ஆர்டர் வந்துச்சு. கை வலிக்க பீட் பண்ணி. ஹேண்ட் பீட்டர் வந்த பிறகு கொஞ்சம் டல்லு தான். அந்த எலக்ட்ரிக் பீட்டர் சொல்கிறேன். இது வந்து மேனுவலில் பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நாளைக்கு ஒரு 500 to 1.5 kg போகுது. இதுக்கு மேலே என்னங்க, போதும்னு நினச்சா போதும். ஆனாலும் அப்போ ரொம்ப நிறையா வந்துச்சுங்க. அந்த சுகரை கொட்டிட்டு அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கையெல்லாம் வலிக்கும். அப்போது க்ளவுஸ் எல்லாம் போடலைன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. எல்லோரும் ஸ்டார்டிங்கில் பண்ணுற மிஸ்டேக் தான். அதுவும் இல்லாமல் நான் க்ளவுஸை விட கை தான் சுத்தம்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப அதே நினப்பாகவே இருப்பேன். கையை எங்கேயும் வச்சிடக்கூடாது, இது பண்ணிடக்கூடாது, கரெக்டாக பண்ணணும். ஏன்னா நம்ம எப்படி சுத்தமாக அடுத்தவங்க பண்ணி கொடுக்கணுன்னு எதிர்பார்ப்போமோ அதே மாதிரி தானே அடுத்தவங்களும் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்கங்கிறதுல நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேங்க. ஆனாலும் எல்லோரும் சொன்னாங்க, நீ க்ளவுஸ் போட்டால் தான் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு. நான் க்ளவுஸ் அல்ஹம்துலில்லாஹ் இப்போலாம் போட ஆரம்பிச்சிட்டேங்க. இதெல்லாம் பழைய வீடியோ. இன்ஷால்லாஹ் நான் கண்டிப்பாக வந்து புது வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஒன்று ஒன்றா இப்போ தாங்க அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுத்தமாக டைம் இல்லை. பாப்பா ஸ்கூல் போகிறா. நானும் ப்ரௌனி பண்ணி லோக்கலில் வந்து ஆர்டர் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சுத்தமாக டைம் இல்லை. ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு. க்ளவுஸை விட என் கை சுத்தங்க. அதை பார்த்துட்டு எதுவும் பேட் கமெண்ட்ஸ் பண்ண வேணாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக தாங்க நான் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பிள் சாக்லேட் ப்ரௌனி வந்து நான் வெறும் 200க்கு தான் கொடுக்குறேன். 250 grams. நான் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணுறேங்க. நல்ல குவாலிட்டி திங்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறேன். நான் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு இது எனக்கு ஓகே, நம்ம கொஞ்சமாக கிடைச்சாலும் பரவாயில்ல, இதை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு தாங்க. மற்றபடி நிறைய லாபம் எடுக்கணும், இந்த பொருள் அந்த பொருளெலாம் கலக்கணும்னு இல்லைங்க. எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியான திங்ஸ் யூஸ் பண்ணி தாங்க நான் செய்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து என்னோடய சேனல் வந்து நல்லா போகும். இது செகண்ட் பேட்ச். இது செகண்ட் டைம் பண்ணுறது. கொஞ்சம் பெரிய பேட்ச் வீடியோ. இது கொஞ்சம் பெரிய பேட்ச் ப்ரௌனி. அப்போது வந்து ஸ்கொயர் டின்னில் அந்த எட்ஜெல்லாம் சரியில்லாததாக பார்த்து வாங்கிட்டேன். இது வேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். எல்லாமே லேர்னிங் தானேங்க, இறங்கின பிறகு தானே. இது ஒரு 1 kg கிட்டே வந்துருந்துச்சு. 2 பேட்சாக பண்ணேன். சின்ன ஓட்டேஜி தான். ஒரு 17 to 19 liters இருக்கும், அவ்வளோதான். நல்லா வந்துருச்சுங்க. கிளிக் ஆகிடுச்சு ரெசிபி. கண்ணு மூடிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. எனக்கு மேக்ஸிமம் வந்து ரெடி பண்ணி பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 40 minutes அவ்வளோதாங்க. ஆனால் அதை வந்து கூல் டவுன் பண்ணி கட் பண்ணுறது தாங்க டாஸ்கே. இப்போ தாங்க கட் பண்ண கற்றுக்கிறேன். ஃபஸ்ட்டு சிசர் வச்சு ஸ்கேல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பீஸா கட்டர் அதெல்லாம் வாங்கிட்டேன். அப்படியும் ஒரு சைடாக தான் இழுத்து வாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் இப்போ பரவாயில்ல, முன்னாடிக்கு கொஞ்சம் நல்லாவே தேறிட்டேன். ஆனால் எப்போவுமே சரி, நம்ம ட்ரை பண்ண தானேங்க பர்ஃபெக்ஷன் வரும். இது வந்து 1/2 kg பண்ணோன்னா நமக்கு ஒரு 600 gram கிட்ட கிடைக்கும். நம்ம 500 gramக்கு பண்ணோன்னா ஒரு 570 560 அந்த மாதிரி கிடைக்கும். கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.